உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என கடந்த 2 வாரங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் கூட்டணி நிலைப்பாடு அரசியல் அரங்கில் பேசுபொருளான நிலையில் முதலமைச்சர் வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு அவரை விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்க இருக்கிறார். இப்போது சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது அப்படின்றது தகவல். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ரமேஷ், இந்த சந்திப்பில் யாரெல்லாம் உடன் இருப்பார்கள்? இந்த சந்திப்பில் இந்த கடந்த 2 விஷயங்களும் பேசப்படுமா? மதுவிலக்கு தொடர்பான அந்த விஷயம், அதே போல ஆட்சி அதிகாரம் பங்கு, இதெல்லாம் பேசப்படுமா? விவரங்கள். வணக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது தொடங்கிவிட்டது. அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன், KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். அதே போல விசிக சார்பில் திருமாவளவன் 2ஆம் கட்ட தலைவர்கள் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. 2 விஷயங்களுக்காக இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது. முதல் விஷயம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு சென்று தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்திருப்பதால் முதலாவதாக இந்த சந்திப்பின் போது முதலமைச்சரை நேரில் சந்தித்து திருமாவளவன் வாழ்த்து தெரிவிக்கிறார். இது முதல் விஷயமாக பார்க்கப்படுகிறது. 2வது விஷயம், தற்போதைய அரசியல் சூழல். அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு தான் கடந்த 2 வாரமாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு அதிமுகவும் பங்கேற்கலாம், ஒரே மாதிரியான நிலைப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் பங்கேற்கலாம் என்று விசிக தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் தான் திமுக கூட்டணியில் திமுகவுக்கும் விசிகவுக்கும் இடையே சில நெருடல்கள் இருப்பதாகவும் சலசலப்பு இருப்பதாகவும் அரசியல் விவாதங்கள் எல்லாம் எழுந்தது. இந்த சூழல்ல வெளிநாடு பயணத்தை முடித்து தமிழகம் திரும்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது 2 விஷயங்கள் குறித்து திருமாவளவன் நேரில் வலியுறுத்தி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் விஷயம், தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கைக்கான ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும், மதுவிலக்குக்கென்று ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று விசிக வலியுறுத்துகிறது. இதற்கு திமுகவும் வலியுறுத்த வேண்டும், முதலமைச்சர் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை முதலமைச்சரிடம் நாம் நேரில் தெரிவிக்க போறோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அதே போல அக்டோபர் 2ஆம் தேதி விசிக நடத்தக்கூடிய மாநாடு தொடர்பாகவும் நான் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சரிடம் ஆலோசிப்பேன் என்று திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்த 2 விஷயங்களுக்காகத்தான் திருமாவளவன் இப்போது முதலமைச்சரிடம் சந்திப்பு நடைபெற்றுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் விசிக நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு திமுகவுக்கு அழைப்பும் விடுக்கப்படும் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். எனவே தற்போதைய அரசியல் சூழல்ல இந்த சந்திப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதுவும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு விவாத பொருளாக மாறி இருந்தது. இதற்கு திமுக தரப்பு பதில் என்னவாக இருந்தது என்றால், திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பொதுவெளியில் தான் சொல்கிறார். திமுகவிடம் அவர் நேரடியாக இது போன்ற எந்த ஒரு கோரிக்கையையும் வைக்கவில்லை. கடந்த தேர்தலையும் திமுகவுக்கும் விசிகவுக்கும் இது போன்ற எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை என்று சொல்லியிருந்தார். இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போது அது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது திமுக தரப்பு பதிலாகவும் இருந்தது. இப்படியாக கடந்த 3 நாளாக விவாத பொருளாக மாறியிருக்கக்கூடிய இந்த விசிகவினுடைய மாநாடு திமுக கூட்டணி விவகாரம் தொடர்பான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. சுமார் 15 நிமிடம் வரை இந்த சந்திப்பு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்போது முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்து விரிவாக பல்வேறு விஷயங்களையும் அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அதே நேரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல இதே கேள்வியை திருமாவளவனிடம் முன்வைத்த போது, இப்போதைக்கு திமுகவை நாங்கள் நேரில் அழைப்போம், மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கும் போது விசிகவினுடைய நிர்வாகிகளிடம் ஆலோசித்து நாங்கள் அது
குறித்து முடிவு செய்யும் என்று சொல்லியிருந்தார். இந்த சூழலில் தான் இந்த விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் முதலமைச்சருடன் இருவருடைய சந்திப்பு என்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலும் தற்போதைய அரசியல் சூழலிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.